சார் இதில் குறிப்பாக இன்னொன்று திரு எம்ஜிஆர் அவர்கள், அவருடைய படம் உங்களுடைய படம் ஒப்பிட்டு பார்த்தா ஓரளவுக்கு அந்த தாய் சென்டிமெண்ட் இருக்கும். அதை கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட்டில் தான் கொடுப்பீங்க. ஆனால் எந்த இடத்துல வந்து உங்களை கலையுலக வாரிசு அப்படின்னு திரு எம்ஜிஆர் அவர்கள் அழைக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம்? ஏதாவது சொல்லியிருக்காங்களா, அவங்கள்ட்ட பகிர்ந்துருக்குறாங்களா? அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, எத்தனையோ வருஷம் அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி சின்ன ரோல் அது இது இப்படியெல்லாம் பண்ணி அப்புறம் பெரிய ரோல் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் ஃபெயிலியர் கொஞ்சம் சக்ஸஸ் இதெல்லாம் பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பெரிய மாஸ் வந்து எனக்கு ஜனங்க மனசில் நான் இடம் பிடிக்க முடிஞ்சது. அதுலேயும் பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்கிட்டேயும் வந்து அவங்க பெண்கள் ஆண்கள் மனசுல எல்லாம் நான் இடம் பிடிக்கிறதுக்கு வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு. ஆனால் அவ்வளோ வருஷம் போராட்டத்தை இவ்வளவு குறுகிய நாட்களுக்குள்ள இவ்வளவு சீக்கிரமாக எல்லாத்து மனசுக்குள்ளேயும் போனது, அது பெண்கள்கிட்ட வந்து போனது. ஆண்கள் ரசிப்பாங்கன்னு உங்களது 2 பேருமே வந்து ஆண்களும் ரசிக்கிறாங்க, பெண்கள் இன்னும் அதிகமாக ரசிக்கிற அளவுக்கு படங்கள் இருந்தது. அதில் அவ்வளோ குவாலிட்டி எல்லாமே இருந்தது. ஸோ நான் ஒரு விதமான ஒரு ஹீரோயிசம் இப்படி வச்சுட்டு அப்படி சொல்லணும்னு சொன்னேன். ஆனால் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, எந்த ஹீரோவுக்கும் இல்லாமல் வேறு மாதிரி டைப்பில் நீங்கள் வந்து சொன்னீங்க. ஸோ இந்த ரீச் வந்து இவ்வளோ பேருக்கு மனசுக்குள்ளே போய் சேர்ந்ததுங்கிறது வந்து இது சாதாரண விஷயம் இல்லை. இது எல்லாத்தினாலையும் அது முடியாது. இது எனக்கு எவ்வளோ லாங் லைஃப் நிற்குங்கிறது எனக்கு தெரியும். சார் இந்த 70, 80கள் காலகட்டம் நீங்களே பல நேரங்களில் கூட சொல்லுவீங்க, அது ஒரு தமிழ் சினிமாவுக்கே ஒரு பொற்காலமாக இருந்ததில்ல. நான் உங்கள்கிட்ட கேட்குறது வந்து அந்த மாதிரியான காலகட்டங்கள் நிறைய மாற்று படங்கள், மகோன்னதமான படங்கள்லாம் வந்தது. உங்களை ரொம்ப உலுக்கி எடுத்த ஒரு 3 படங்கள்னு நீங்கள் சொல்லணும். அடுத்து இன்னொன்று, உங்கள் படத்திலேயே ஒரு வரிசை, அது ரொம்ப கஷ்டமான காரியம், ஒரு 3 படம் நெருக்கமான படம்னா எதை சொல்லுவீங்க சார்? சினிமா பார்க்கும்போது சினிமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் சினிமா பார்ப்பேன். அதனால் எனக்கு வந்து ஒவ்வொரு படத்துலேயும் வந்து நான் வந்து இன்னும் சொல்ல போனோம்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு பாசமலர் தர டிக்கெட்டில் டென்ட்டில் உட்காந்துக்கிட்டு முன்னால் அந்த படலில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதில் அவர் அழுகிறார், நான் அழுகிறேன், நான் அப்படி அழுதுட்டேன். ஸோ எனக்கு சினிமாவில் வந்து இப்படி அழுது பக்கத்துக்கு என்னடா அது அப்படி இப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, பேன்னு அழுதுட்டு இருந்தேன். அதே மாதிரி நல்லா விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த நாடோடி மன்னன் படத்தை வந்து அந்த ஸ்கிரிப்டை நினச்சி பார்க்குறேன். எந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் கூட அதில் வந்து பார்த்தோம்னா அவர் டைலாக் சொல்லும்போது ஆகுன்னா அப்படிம்பார், அந்த ஒரு மேனேஜம் ஒன்று பண்ணுவார். அது கடைசியில் கூட ஒரு டைலாக்ல மன்னன் இல்லை மார்த்தாண்டன் அப்படிம்பார். இப்படியெல்லாம் அந்த படங்களில் என்ன மேனரிசம், என்ன சீனுக்கு வச்சுருக்காங்க, டூயல் ரோலில் எப்படி கொண்டா உழுந்து மேட்ச் பண்ணுறாங்க. அந்த ஷாட் ஒன்று கடைசியில் எடுத்து நம்பியார் கிரீடஞ்சு விடலான்னு சொல்லி வரும்போது கரெக்டாக எம்ஜிஆர் விட வந்து டப்புன்னு இவர் வாங்கிக்குவார். இல்லை நினச்சி பார்த்தா அப்புறம் சொன்னாங்க, அதை ஒரு இங்கிலீஷ் படத்துலேருந்து இது பண்ண, இங்கிலீஷ் படத்தை இன்டினைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல மூளை வேணும். ஒரு இங்கிலீஷ் படம் இது அவ்வளோ நல்லா இருக்குது, இது இவ்வளோ ரசிக்காங்க, இங்கேயும் ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதை இண்டியனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவர் அவ்வளோ பிரமாதமாக அந்த காலத்துலேயே டைரெக்ஷன்லாம் பண்ணியிருக்காருங்க போது அந்த படம் வந்து எனக்கு இதாக இருக்கும். என்னோடய படங்களில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எனக்கு அந்த மௌனகீதங்கள் ஸ்கிரிப்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ கல்யாணமே ஆகலை எனக்கு. குமுதம் மேகசினில் வந்து பாக்யராஜும் சரிதாவும் கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, நடிக்கவில்லை வாழ்ந்திருக்கிறார்கள்னு எழுதினேன். ஸோ அந்த ஸ்கிரிப்டு இன்றைக்கி நினச்சி பார்த்தா நம்ம எப்படி கல்யாணமே ஆகாமல் இவ்வளோ ஃபேமிலி சீன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு இது இருக்குது. அப்புறம் அதே மாதிரி நான் நினச்சதுக்கு மேலே ஒரு பெரிய இது வந்தது அந்த 7 நாட்கள். ஓகே, நிறைவாக நீங்களே ஒரு முறை பேட்டியில் குறிப்பிட்டீங்க சார், என்னதான் டெக்னாலஜி எல்லாம் வந்தாலும் திரைக்கதை தான் ஒரு படத்துக்கான வெற்றியை தீர்மானிக்குது. கிட்டத்தட்ட திரைக்கதையினுடைய திலகமாகவே நீங்கள் இருக்கிறதுனால அடுத்த ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இனி ஏதாவது நீங்கள் உங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் வெள்ளித்திரையில் ஏதாவது மனசில் வச்சுருக்கீங்களா சார்? இல்லைங்க, நான் இப்போ அடுத்தது செய்ய போகிறேன். இப்போ வந்து இத்தனை நாளாக நான் வந்து ஃபெஸ்டிவலுக்காக படம் எடுக்கலை, நான் வெறும் கமர்ஷியல் படம் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிற மாதிரி சில ஷார்ட் ஃபிலிம்ஸு அதையும் எடுக்கலான்ட்டு இருக்கேன். அப்புறம் ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸும் நான் சின்ன ரோல் மட்டும் வச்சுட்டு மெயினாக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு
அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த லவ் அது இதெல்லாம் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு நான் அதில் அது எனக்கு தகுந்த மாதிரி என்னுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி அப்படி செய்யலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம், அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம். கிரேட் சார், கிரேட் சார். எல்லா ப்ராஜெக்ட்ஸ் ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய பயணம் அப்படின்றது வந்து தமிழ் திரையுலகத்தின் நான் முன்பே சொன்னது மாதிரி ஒரு யுக காலம் தான். உங்களுடைய பங்களிப்பு எல்லாவற்றிற்கும் நேர்கள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை. நன்றி. எனக்கு என்ன ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, நான் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். அது டிக்கெட் எடுக்கும்போதே சிரிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இமேஜ். அது பாக்யராஜ் படம் அப்படின்னு சொன்னோம்னா பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கும்போதே சிரிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு. ஸோ அதனால் நான் ஒரு பார்டருக்குள்ளேயே எனக்கு தகுந்த கேரக்டர்களாக நான் என்னை பார்த்தா சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ரேராக தான் ஒரு கைதியின் டைரி, சொக்கத்தங்கம் அந்த மாதிரி படங்கள்லாம் கதை பண்ண முடிஞ்சது. இப்போ நான் நடிக்கிறது குறையும் போது என்ன ஆகுன்னா, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு ஷேடில் வேறு மாதிரி டைப்பில் கதைகள் ஃப்ரீயாக கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் விடியும் வரை காத்திரு அப்போயே எக்ஸ்ட்ரானரியான அட்டம்ப்ட் சார். கட்டாயமாக வந்து எல்லா முயற்சிகளையும் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் தெரியும். நன்றி. நன்றி. உங்கள் நேயர்கள், உங்கள் குழு, நியூஸ் 7 எல்லாத்துக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன நேயர்களை, இன்றைய பேசும் தலைமை என்பது நான் வழக்கமாக சொல்வது மாதிரி திரைத்துறையினரை பேசும் தலைமை சந்திக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட சில இடங்களில் அவங்களோட ஆழ் மனதோடு நிச்சயம் பேசும் தலைமை உரையாடிவிடும். அந்த தருணத்தில் அந்த விதத்தில் இன்றைய பேசும் தலைமை பல சுவாரஸ்யமான தகவல்களை தமிழ் திரையுலகத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு ஆவணமாகவே பதிவு செய்ய வேண்டிய விதத்தில் வந்து பல வரலாற்று சம்பவங்களை கூட உங்களுக்கு தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் வித்தியாசமான துறைகளை தேடி பேசும் தலைமை பயணிக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.